விழுப்புரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை உருவாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக கிழக்கு பாண்டிசாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் கனமழை கொட்டியது. தாமரைக்குளம் பகுதியில் சுமார் 50 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகினர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் ரயில்வே தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியது. இதனால் கீழ்பெரும்பாக்கத்தில் இருந்து விழுப்புரம் நகருக்கு செல்ல சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உருவானது. மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் அருகே அரியூரில் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் அவ்வழியாக புதுச்சேரி சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் கெடிலம் ரங்கா நகரில் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதியடைந்தனர். சென்னை அடுத்த மதுரவாயில் அருகே கூவமாற்றின் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. தொடர் மழை காரணமாக கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடையாளப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஆற்றின் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்கிறது. இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பூதலூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் ஏக்கருக்கு 40 மூட்டைகள் கிடைக்க வேண்டிய இடத்தில் வெறும் 5 மூட்டைகள் மட்டுமே மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பெரும் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரம், நன்னிலம், பூந்தோட்டம், முடிகொண்டான், கொல்லுமாங்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதில் சேங்காலிபுரத்தில் சுமார் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. அவற்றிற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு முக்கிய பிரச்சனையை வாய்க்கால தூர்வாரி கொடுத்து அது வடிகால் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணுங்க ஐயா. இதனால எங்களுக்கு நிவாரணம் எதுவும் கிடைக்கணும். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் அருள்மொழி தேவன், மாப்படுகை, பொன்னூர், பாண்டூர், உக்கடை, மேல மருதாந்தநல்லூர், ஆனந்த தாண்டவபுரம், கஞ்சாநகரம், செமனார்கோவில், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நட்டு முதக்கலை எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு விவசாயி ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ண பயிர் இன்னைக்கு அழுகி போய் நிற்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, பெய்கிற மழை தண்ணி வடியாத அளவுக்கு வாய்க்கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாய தாமரை அப்படியெல்லாம் படிஞ்சு கிடக்கு. வாய்க்கால் வெட்டக்குள்ள முறையா வெட்டுறது கிடையாது. தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 12வது நாளாக தடை நீடிக்கிறது. வட்டக்கானல், வெள்ளகுவி உள்ளிட்ட கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க 12வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டாரத்தில் தொடர்ந்து 6 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் காரைக்குடி 100 அடி சாலையில் ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. அப்பகுதியில் நல்வாய்ப்பாக ஆட்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் கனமழை தீவிரம் அடைந்து வரக்கூடிய நிலையில் முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியிருக்கிறார். மாவட்ட நிர்வாக சார்பில் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தென்பண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால கடுமையான பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம்? இந்த வடகிழக்கு பருவமழைக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம்? இப்போ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து IMD ஃபோர்காஸ்ட் படி நமக்கு வந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் வந்து ரெட் அலர்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெவி ரெயின்ஃபால் நம்ம வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9.46 சென்டிமீட்டர் கடந்த 24 மணி நேரத்தில் வந்து பதிவாகி உள்ளது கடலூர் மாவட்டத்தில். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களில் வந்து நமக்கு வந்து நல்ல கனமழை வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அங்கங்கே லோக்கலைஸ்டாக நமக்கு வந்து
ஸ்மால் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷனும் இனண்டேஷனும் இருக்குது. அது அப்பப்போ கிளியர் வந்து நம்ம பண்ணிட்டோம். இது இல்லாமல் நமக்கு வந்து டேமேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 கால்நடைகள் வந்து இறப்பு ஏற்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரு 22 குடிசைகள் வந்து பகுதி அளவில் சேதமடைந்திருக்கு. இதற்கான உரிய நிவாரணம் வந்து நமக்கு வந்து எஸ்டிஆர்எஃப் விதிகள் படி நம்ம வந்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் நமக்கு வந்து தென்பெண்ணை ஆற்று வந்து பெருமளவு வந்து பாதிப்பு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் நம்ம வந்து சந்திக்காத அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்சார்ஜ் வந்து நம்ம சந்திச்சிருந்தோம். அதில் வந்து நமக்கு முக்கியமாக வந்து ஒரு 23 இடத்துல நமக்கு வந்து மேஜர் பிரீச்சஸ் வந்து நடந்திருக்கு. இதை வந்து நம்ம சென்ற மாதமே வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளோட வந்து ஆய்வு செஞ்சு அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து தற்காலிகமாக வந்து டெம்பரரி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூடுதலாக ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போ வந்து நம்ம டிஸ்சார்ஜ் வந்து நம்ம வந்து வரத்துக்கு போதுமான அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு வேண்டுகோள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து குறிப்பாக வந்து மாணவர்கள் வந்து இந்த ஆற்று பக்கமோ இல்லை நீர்நிலைகள் பக்கமோ வந்து இந்த டைமில் வந்து போகாமல் இருக்கணும்னு வந்து கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளோ முகாம்கள் தயார் நிலையில் இருக்குது? எந்தெந்த பகுதி அதிகமாக பாதிக்கப்படுவ பகுதியாக கருதப்பட்டிருக்கு? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த ஆண்டுகளில் நமக்கு வந்து பெய்த மழையோ இல்லை வெள்ளம், புயல் இதெல்லாம் அடிப்படையில் வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 22 வந்து வெரி ஹைலி வல்னரபிள் ஏரியாஸ் அப்படின்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து முகாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 சைக்ளோன் ஷெல்டர், 10 மல்டிபர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர், அப்புறம் ஒரு கிராம ஊராட்சிகள்லையும் அந்த பக்கத்தில் இருக்க சமுதாய கூடமோ இல்லை பள்ளி கட்டிடமோ அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 210 ஷெல்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு மாத காலத்திற்கு முன்னதாகவே அங்கே மைனர் ரிப்பேர்ஸு, அதுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி குடிநீர் வசதிகள், அப்புறம் வந்து பேக்கப் ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி வசதிகளும் வந்து நம்ம வந்து தயார் நிலையில் வச்சிருக்கோம். விழுப்புரம் ஆசாக்குளம் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நள்ளிரவில் விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டித்தீர்த்த கனமழை காரணமாக விழுப்புரம் நகரினுடைய பல தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக நரிக்குறவர் இன மக்கள் வசிக்கக்கூடிய ஆசான்குளம் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததன் காரணமாக 8க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உட்புகுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து இரவு முழுக்க வீட்டிலிருந்து மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அப்பகுதியில் வாய்க்கால் அமைக்க வேண்டும், அப்போதுதான் இப்படியான இந்த மழைநீர் புகுவதற்கான ஒரு தீர்வாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இரவு முழுவதும் பெய்த இந்த கனமழை காரணமாக 8 வீடுகளுக்குள் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கிறது. தொடர்ந்து வாய்க்கால் அமைக்க வேண்டும், தொடர்ந்து அவர்களுக்கான உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸ்ரீராம், குணாநிதி இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வீடூர் அணையிலிருந்து பகல் 12 மணிக்கு 500 கனஅடி நீர் திறக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் குணாநிதி. வணக்கம் ஸ்ரீராம். அதாவது விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய அந்த வீடூர் அணை என்பது அதனுடைய முழு கொள்ளளவான 32 அடியில் தற்போது 31 அடியை எட்டி இருக்கிறது. இன்னும் ஒரு அடியில் அணை முழுமையாக நிரம்ப இருக்கக்கூடிய சூழல தற்போது அணையில் இருந்து 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றங்கரையில் உள்ள 18 கிராமங்களுக்கான அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பகல் 12 மணியால் திறக்கப்பட உள்ளது. தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்தை பொறுத்து இந்த தண்ணீர் திறப்பு என்பது மாறுபடும். ஸ்ரீராம், தொடர்ந்து அணையினுடைய முழு கொள்ளளவான 32 அடியில் தற்போது 31 அடியை அணையை எட்டி இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குணாநிதி. சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மிகவும் அடிக்க விட்டு மழை பெய்து வருகின்றன. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் தூறல் மழை பெய்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் நனைந்தபடி மகிழ்ச்சியாக சென்று வருகின்றனர். நேற்று முதல் இந்த பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை பொழிவு என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பகுதியில் விட்டு மழை பெய்து வருகின்றன. குறிப்பாக ஓஎம்ஆர் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் புறநகர் பகுதியில் மழையும் சிறிது நேரம் வெயிலும் மாறி மாறி நிலை கொண்டு வருகின்றன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத். மழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், எந்தெந்த ஏரிகளில் நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு? அதாவது ஸ்ரீராம், சென்னை புறநகர் பகுதியான
தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவுலேருந்து விட்டு கனமழையானது பெய்து வருது. இதனால் சென்னை புறநகர் பகுதியில் நண்பகல் ஏரி, செம்பரவாக்கம் ஏரி, அகரம் தென் ஏரி, சேலூர் ஏரி என ஏரிகள் நிரம்பி உபரியானது வெளியேறி வருகிறது. அந்த காட்சியை நம்ம தற்போது பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 528 ஏரிகள், 4 ஏரிகள் என நிரம்பி சென்னை புறநகர பகுதியில் ஏரிகள் நிரம்பி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நிரம்பி தண்ணீரான உபரியானது வெளியேறி வருகிறது. தொடர் நீர்பிடிப்புகள் உள்ள பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரம்பி தண்ணீரான வெளியேறி வருகிறது. குறிப்பாக உபரி நீரானது வெளியேறி வருகிறது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் உள்ள காவல்துறைக்கும் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குடியிருப்பு மழைநீர் அந்த ஏரியில் வரும் உபரி நீரானது வெளியே பொதுமக்களின் பாதிப்பின்றி செல்வதற்கான வழிவகை செய்துள்ளனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.